24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். போதைப் பொருள் கடத்தலை மையமாக கொண்டு வெளியான டிவி தொடரான பிரேக்கிங் பேட் பாணியில் குஜராத்தில் நவீன உபகரணங்களுடன் செயல்பட்டு வந்த போதைப் பொருள் தயாரிப்பு ஆலையானது சிக்கியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை கடத்தி வந்து போதைப் பொருளாக மாற்றி கோடிக்கணக்கில் சம்பாதித்து வந்த ரோலெக்ஸ் யார் என விசாரித்து வருகின்றனர் காவல்துறையினர். கடந்த சில நாட்களாக அதிக அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக குஜராத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடல் வழியாக போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தி வரப்படுவது தெரியவந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னையை சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியது பேசுபொருளானது. இந்த நிலையில் குஜராத்தில் போதைப் பொருள் ஆலை ஒன்றை கண்டுபிடித்து இருக்கின்றன போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் காவல்துறையினர். ஆபரேஷன் பிரயோக்சாலா 1 என்ற பெயரில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் குஜராத் காவல்துறையினர் நடத்திய ஆய்வில் மெபட்ரோன் என்ற போதைப் பொருளை தயாரித்த ஆலையானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 149 கிலோ மெபட்ரோன் பவுடராகவும் திரவ வடிவிலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் 50 கிலோ எபிட்ரோன், 200 லிட்டர் அசிட்டோன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 300 கோடிக்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதில் மூளையாக செயல்பட்ட ரோலெக்ஸ் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் பேசிய போது பிரேக்கிங் பேட் தொடரில் வருவது போலவே ஆலை செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது என கூறியுள்ளனர். 2008 முதல் 2013 ஆண்டு வரை பிரேக்கிங் பேட் என்ற பெயரில் போதைப் பொருள் கடத்தலை மையமாக வைத்து டிவி தொடராக வெளிவந்தது. ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்ற இந்த சீரீஸ் மெத் என்ற மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கும். தற்போது சிக்கியிருக்கும் மெபட்ரோன் அதே வகையை சேர்ந்த போதைப் பொருள்தான். வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பெயர்களில் கடத்தி வரப்படும் மூலப்பொருளானது இந்தியாவில் போதைப் பொருளாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இவை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மெபட்ரோனுக்கு உலக அளவில் கடுமையான டிமாண்ட் நிலவுகிறது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் 1 கிலோ 1.5 கோடி வரை விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மூலப்பொருட்களை கடல் வழியாக கடத்தி வந்து இந்தியாவில் அதனை போதைப் பொருளாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதோடு உள்நாடுகளிலும் விற்பனை நடைபெறுகிறது. இந்த மெபட்ரோன் போதைப் பொருளை அதிக அளவில் பயன்படுத்தும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, நாளடைவில் மூளை பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு இருக்கலாம் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். தமிழகத்தில் போதைப் பொருள் வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலத்திலேயே அதிக அளவிலான போதைப் பொருட்களுடன் ஆலை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வரும் காலங்களில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வளவு பெரிய போதைப் பொருள் தயாரிப்பு ஆலை சிக்கியது எப்படி என்பது குறித்தான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு குஜராத்தில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று சிக்கியது. அவர்கள் உள்ளூரில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தனர். இது தொடர்பாக கிடைத்த தகவலை அடுத்து குறிப்பிட்ட போதைப் பொருள் விற்பனை கும்பலை குஜராத் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குஜராத்திலேயே தயாரிக்கப்படும் போதைப் பொருட்களை மொத்தமாக வாங்கி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், ஐடி ஊழியர்களுக்கு கிராம் 1000 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. அதனை அடிப்படையாக வைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருடன் இணைந்து இந்த ஆலையை கண்டுபிடித்திருப்பது தெரியவந்துள்ளது. பல ஆண்டுகளாக இவர்கள் போதைப் பொருளை தயாரித்து விற்பனை செய்து வந்ததும் வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் ஏற்கனவே சிக்கிய தமிழக போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா எனவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஃபாஸ்ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.